Taste the Daily. மன்னராட்சிக்கு முடிவு கட்டி மக்களாட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 12வது நாள் பிரச்சாரம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை பரப்புரை செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய லட்சியத்துடன் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தமிழருக்கு கல்லூரி பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. திருவாரூரில் பல்வேறு விவசாய சங்கத்தினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த புரட்சித் தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பேச்சு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஏமாளிகள் அல்ல எனவும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் பதிலடி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். திருவாரூரில் பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களாட்சியை மலர வைக்க வேண்டும் என புரட்சித் தமிழரிடம் அனைவரும் கோரிக்கை. தொழில் அமைப்பினர் வைத்த கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருவாரூரில் தொழில் கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடிய புரட்சித் தமிழர் உறுதி. மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற உயரிய லட்சியத்துடன் கோவையில் தொடங்கிய எழுச்சி பயணம் இமாலய வெற்றி. இமாலய வெற்றியை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மனமார்ந்த நன்றி. முதற்கட்டமாக தமிழகத்தில் 31 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 12.5 லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறேன். அதிமுக என்கின்ற மாபெரும் ஜனநாயக இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளில் இரத்த ஓட்டமாக கலந்திருப்பதை மீண்டும் ஒரு முறை அனுபவபூர்வமாக கண்டு மகிழ்ந்தேன் என புரட்சித் தமிழர் பெருமிதம். நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் அமைச்சர் நேரு எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து என் மீது அவதூறு பரப்பி இருக்கிறார். அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் உறுதியேற்று விட்டதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. நீங்கள் என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும். மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும். மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என அறிக்கை மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து அன்வர் ராஜா நீக்கம். கட்சி விதிமுறைகளை மீறியதால் தலைமை கழகம் அதிரடி நடவடிக்கை. ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு கடந்த 51 மாதங்களில் அனைத்து துறைகளிலும் சுமார் 50,000 பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளதால் இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பு. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பொய் வாக்குறுதிகளால் அரசு வேலை கனவில் இருக்கும் இளைஞர்கள் ஏமாற்றம்.
திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஓடிபி கேட்பது சட்டவிரோதம் மற்றும் தனிநபர் உரிமை மீறல் என்ற கண்டனத்துடன் ஓடிபி கேட்க தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசின் சார்பில் வாதிட்ட அரசு வழக்கறிஞரிடம் நீங்கள் அரசு வழக்கறிஞரா திமுக வழக்கறிஞரா எனவும் நீதிபதிகள் காட்டமாக கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை மோசடி. கடன் தொல்லையால் திருச்சி தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து தனது கிட்னியை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக விசைத்தறி தொழிலாளியின் ஆடியோ வெளியானதால் பரபரப்பு. இல்லைங்கண்ணா, நான் ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்றப்பாய்க்கில் இருந்ததுங்கண்ணா. வெளியில் கொஞ்சம் எல்லாம் பள்ளிப்பாளையத்தில் ஃபுல்லாக எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. அதனால் கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் தனலட்சுமி சீனிவாசாவில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்கண்ணா. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு 5 மாதம் ஆகி போச்சுங்கண்ணா. இப்போ நான் நல்லபடியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா என்கிட்ட கூட. நான் யாருக்கும் எதுக்கும் அந்த விஷயத்துக்கு போகிறது இல்லைங்க. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியம் விவகாரத்தில் பல மாதங்களாக சமன் வழங்காத காவல்துறையின் மெத்தனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். திமுக என்றால் காவல்துறை கைகட்டி நிற்குமா என கேட்டு ஸ்டாலின் ஃபெயிரியல் மாடல் அரசுக்கு நீதிமன்றம் கூட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த தினமே கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை களை கட்டிய அவலம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக நேர்மையான காவல் அதிகாரிகளை ஒழித்துவிட்டு சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் புத்தாநத்தம் பகுதியில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து 10க்கும் மேற்பட்டோர் காயம். விபத்துக்களை தடுக்க தடுப்புகள் அமைக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மக்கள் சாலை மறியல். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்க்கை கலந்தாய்வுக்கு 50 இடங்கள் குறைந்ததாக தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்டதா 50 இடங்களை நீக்கியது தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோயில் இடம் தொடர்பாக போலீசார் முன்னிலையில் இரு மதத்தினருக்கு இடையே மோதல். மத மோதல்கள் இல்லாத ஆட்சியை வழங்கி வருவதாக ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மோதல் சம்பவங்கள் அதிகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 நாட்களாகியும் குற்றவாளியை நெருங்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறல். குற்றவாளி குறித்து தகவல் தெரிந்தால் துப்பு கொடுக்கும்படி செல்போன் எண்ணை வெளியிட்ட காவல்துறை. ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி அருகே திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பு. பெரம்பலூர் அருகே அரசு விடுதியில் மாணவ மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 வார்டன்கள் 4 மாணவர்கள் பிடிபட்டனர். கல்வி நிறுவனங்கள் விடுதிகளில் கூட மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத அளவிற்கு தோற்றுப்போன அரசு.
சென்னை செம்பியம் பகுதியில் பணி முடிந்து வீடு திரும்பிய இளம்பெண்ணை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் சாலையில் நடமாட முடியாத அளவிற்கு அச்சப்படும் நிலையை விடியா திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை வேளச்சேரியில் விடுதி மூடப்பட்டிருந்ததால் இரவு தங்குவதற்கு உதவி கேட்ட தோழிக்கு சக நண்பரே மதுபோதையில் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை மீது அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு. சென்னை வியாசர்பாடியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களின் தலைநகரமாக சென்னை மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் சென்னை OMR பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரிடம் இருந்து 4.5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்து இருப்பதால் போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறைக்கு குற்றவாளி கடத்தவிருந்த கஞ்சா பொட்டலம் சிக்கியது. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறைக்குள்ளேயே கஞ்சா புழங்குவதாக குற்றச்சாட்டு. அபுதாபியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 90 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், ஸ்மார்ட் கடிகாரங்கள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் கோவை விமான நிலையத்தில் சிக்கின. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் கடத்தல் பொருட்களின் விற்பனை மையமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பெருமை பேசிய ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நாகர்கோவில் மண்டைக்காட்டில் 2 குழுக்களுக்கு இடையே நடந்த மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பகவதி அம்மன் கோயில் பகுதியில் போலீஸ் கண்முன்னே 2 தரப்பினர் கற்கள், கட்டைகளால் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதில் தோல்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக மின் மீட்டர்கள் வெடித்து சிதறி எரிந்ததால் பரபரப்பு. ஃபெயிலியர் மாடல் அரசின் மின்வாரியத்துறை அலட்சியத்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். தமிழகத்தில் முகவர்களின் முறைகேட்டால் ஆவின் பாலகங்களில் பால் பாக்கெட்டுகள் தட்டுப்பாடு. மளிகை கடைகளில் ஆவின் பால் பாக்கெட்டுகளை மக்கள் 2 முதல் 3 ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து வாங்குவதை கண்டுகொள்ளாத கமிஷன் திமுக அரசு. ஆதிதிராவிட நல உறுப்பினர்களை கோவை மாவட்ட ஆட்சியர் அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அரசின் சமூக நீதி பேச்செல்லாம் வெறும் மேடை பேச்சு என்பதற்கு கோவை மாவட்ட ஆட்சியரே சான்று என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் 9 விடுதிகளுக்கு 1 காப்பாளர் நியமனம். அடிப்படை வசதிகள், தரமான உணவு இன்றி தவிக்கும் மாணவர்கள். தேவைகளை நிறைவேற்றாமல் விளம்பரத்திற்காக சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றிய ஃபெயிலியர் மாடல் அரசால் பட்டியலின சமூக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அமர்வில் மத்திய அரசு பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வாய்ப்பு. மக்களவையில் இன்று புதிய வருமான வரி மசோதா ஆய்வறிக்கை தாக்கலாகிறது. வரி செலுத்துவோரின் சுமைகளை குறைத்து சட்டத்தை எளிமையாக்கும் நோக்கத்துடன் வரி ஆண்டு என்ற புதிய வடிவம் அறிமுகம்.
நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 3558 போலி நிறுவனங்கள் மூலம் 15,851 கோடி ஜிஎஸ்டி மோசடி கண்டுபிடிப்பு. கடந்த ஆண்டை விட போலி நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் நடப்பாண்டில் 53 பேர் கைது செய்யப்பட்டு 659 கோடி ரூபாய் மீட்பு. (2025) செஸ் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெறும் என அறிவிப்பு. அக்டோபர் 30 முதல் நவம்பர் 27 வரை இந்தியாவில் நடைபெறவுள்ள நிலையில் செஸ் போட்டி நடைபெறும் நகரம் விரைவில் அறிவிப்பு.